மீனராசிக்காரர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் 3-8 எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் எனும் அடிப்படையிலே 3-8 உடம்பில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அதாவது எங்கள் ஊர்லலாம் சின்ன வயசில் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, எனக்கு காப்பி கொட்டை கொடுப்பாரு. காப்பி கொட்டை, அந்த காப்பி கொட்டையை வாங்கி ஜோசப் காப்பி கொட்டை, அதை வாங்கி மலையடிவாரத்தில் இருக்க மலைக்கோயில்னு பேர், மலைக்கோட்டை, திருச்சி மலைக்கோட்டை, அங்கே இருக்கிற அந்த ரைஸ் மில்லெல்லாம் போய்ட்டு அந்த காப்பி பொடியை அரைக்கும் போது நாவாசனை பாப்பாப்பா சூப்பராக இருக்கும். அப்போ அந்த கடைக்காரர் கேட்பார், சார் சிக்கரி போடணுமான்னு கேட்பார். சிக்கரி போட்டால் என்ன ஒன்றும் அப்படியே இல்லை, அப்படியே ஜகிரிஜிஸ்தா ஜூஸ் அப்படி ஜவ்வுன்னு இருக்கும். அந்த ஜகிரி ஜூஸ் தும்பாங்கல்ல, ஜகிரி தோஸ்த், அந்த மாதிரி ஏறும். அந்த சிக்கரிங்கிறது தான் ராகு. அந்த ராகு உடம்புல உட்காந்துருக்கான். மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரனோட ராகு சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பெண்களால் வரக்கூடிய அவமானங்கள், பிரச்சனைகள், அசிங்கங்கள், கேவலங்கள் எல்லாம் ஏற்படும். ராசிநாதன் சுக்கிரன் 3-8 உடம்பில் உச்சமாகி சுக்கிரனோடு சேரும் பொழுது என்ன ஆகும்னா, ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வரும். எதுக்கு எடுத்தாலும் உடம்பை போட்டு சொரிஞ்சிக்கிறது, சுக்கிரன் உச்சமாகிறதுனால இனப்பெருக்க உறுப்புகளில் பிரச்சனை வர்றது போன்ற பிரச்சனைகள், ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸு, இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸு போன்றவை எல்லாம் ஏற்படும். சுக்கிரன் உடம்பில் ஏற்படும் பொழுது பெண்களால் வரக்கூடிய பிரச்சனை, பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்களால் பிரச்சனை வந்தே தீரும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு பெண்ணினால் கூட பிரச்சனை வரலைன்னா, நீங்கள் என்ன சொல்கிறது, மீனராசிக்காரங்களில் ராசியில் இருக்கிற சுக்கிரனுக்கும் மரியாதை இல்லை, ராகுவுக்கும் மரியாதை இல்லை. சுக்கிரன் ராகு சேரக்கூடாத காம்பினேஷன். இந்த சேரக்கூடாத காம்பினேஷன் சேர்ந்து உடம்பில் உட்காந்துருக்கும் போது யாராவது நான் சரக்கடித்து 1 வருஷம் ஆச்சு சார், நான் சரக்கையே விட்டுட்டேன் சார், கவலையே படாதீங்க, சரக்கு உங்களை அழைக்கிறது, கமான் என்று கூப்பிட்டு உங்கள் வாயில் ஊற்றி விடுவார்கள். பெண்கள் உங்களை அழைக்கிறார்கள், உங்களை கட்டி அணைக்க தழுவ காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா குருஜி? ரொம்ப சந்தோஷம் குருஜி. சந்தோஷம்லாம் கிடையாது உங்களுக்கு. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். மீனராசிக்காரர்கள் பிப்ரவரி மாதம் பெண் மது 2 பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் படுக்க போகிறீர்கள் என்பது சத்தியத்தின் வார்த்தை. இது நடந்தே தீரும். எழுதி வச்சுக்கோங்க, நடக்கும். லிவர் ஹாஸ்பிட்டல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. குடியை மறந்தவர்கள் மறந்தே போங்கள், பெண்ணை மறந்தவர்கள் மறந்தே போங்கள். இந்த 2ஐயும் உங்களுக்கு சுக்கிரனும் ராகுவும் ஞாபகப்படுத்துவார்கள். சேரக்கூடாத காம்பினேஷன் என்றால் சுக்கிரனும் ராகுவும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா வீட்டில் கணவனை இழந்த பெண்கள், கணவருடன் வாழாத பெண்கள், வயதில் மூத்த பெண்கள், வேற்று மதத்துக்கார பெண்கள், ஏல தொடங்குகிற பெண்கள், எஸ்ஸில் தொடங்குகிற பெண்கள், இவர்களெல்லாம் உங்கள் கூட்டாளியாக வருவாங்க, உங்க கூட சேருவாங்க. உங்களுடைய புகழும் கீர்த்தியும் பெயரும் கெடும். அதனால் மீனராசிக்காரர்களுக்கு மாதிரி சாவு மணி வேறு யாருக்கும் கிடையாது. கழுத்தில் தொங்கிட்டு இருக்க கத்தி. நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா பொழைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா பெண் எனும் ஒரு விஷயத்தை வைத்து, ஒரு நெருப்பு மாதிரி தான், அதை வச்சு நீங்கள் விளக்கும் ஏற்றலாம், அதை வச்சு வீட்டையும் கொளுத்தலாம். இந்த பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மீனராசிக்காரர்கள் எரிந்து திண்ணமாக போகிறீர்கள் என்பது சத்தியம். என்ன குருஜி சாபம் விடுறீங்க? சாபம் அல்ல, ராசியில் சேரக்கூடாத ஒரு அம்சம் என்று ஒன்று இருக்கிறது. எப்படி சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்தால் காப்பி பொடியோடு சிக்கரி சேருகிறதோ அதை போல, அத்தம்மா சொன்னாங்கோ, பெரியவங்க ஆழமா சொன்னாங்கோ, அத்தைய நாத்த தண்ணி ஊற்றி லைட்டாக சொன்னார். எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு மாறுபடும், உங்கள் மூளையில் முளைக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆகையினால் மனதை திண்ணமிடத்தி கொண்டு எப்பொழுதும் சிவசிந்தனையுடன், எப்பொழுதும் இறைவன் பற்றிய சிந்தனையுடன் ஒழுக்க வாழ்வை மேற்கொள்ளுதல் உங்களுக்கு சிறப்பு. ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும். நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த ஒழுக்கத்திலேருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. ஒழுக்கத்தை கெடுக்கின்ற விஷயங்கள் அது எத்தனை கோடி விஷயமாக கையை பிடித்து எடுத்தாலும் சரி, பணத்திற்காக மயங்காதீர்கள். பணம்தான் இதற்கான அடிப்படை தேவை. பணத்தை மேற்கொண்டு தான் இது அத்தனை தவறுகளும் நடக்கப் போகிறது. ஏன்னா பணம் தான் ஆடம்பரம், பணம் தான் சுக்கிரன், பணம் தான் சுகம், பணம் தான் எல்லாம். நீங்கள் நியாயமாக செல்வதாக நினைத்து கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் விழும் குழி படுகுழி. இந்த குழியில் விழுந்து விட்டீர்களானால் எழக்கூட முடியாது. சோஷியல் மீடியாஸில் இருக்கிறவங்க, பப்ளிக் லைஃப்ஸில் இருக்கிறவங்க, அல்லது பொதுவெளியில் பிரயாணிப்பவர்கள் எல்லாம், பெண்கள் யாராவது உங்களை பார்த்தாங்க அப்படின்னா 8 அடி திரும்பல, 16 அடி இல்லை, 55 அடி திரும்பி போகிறது உங்களுக்கு நல்லது. ஆர் அதர்வைஸ் ஆர் கோயிங் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். போன வருடமாவது மீனராசியில் சுக்கிரன் ராகு மட்டும்தான் இருந்து குடிக்க மட்டும்தான் வச்சார். இந்த வருடம் குடியோடு சேர்த்து கொஞ்சம் பொண்ணையும் கொடுக்குறார். அதனால் மீனராசிக்காரர்களுக்கு 2 கல்யாணம் நடக்க போகுது. மீனராசிக்காரர்களுக்கு பெண்களால் பெயர்கள் கெடும்.
மீனராசிக்காரர்கள் தப்பு பண்ண போகிறீங்க, எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் நடந்தே தீரும். மனைவியின் திருக்கால்களே சரணம் என்று காலை பிடிச்சிட்டு வாழ்ந்தீங்கன்னா பொழைச்சிக்கலாம். வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு 5% கூட கிடையாது அந்த வாய்ப்பு. மீதி இறைவன் பார்த்து கொள்ள வேண்டியது தான். ஹாஸ்பிட்டல் அழைக்கிறது, சென்று வாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. சில பேருக்கு அடிபட்டாதான் அறிவு வரும். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.